அடுத்து ஒரு பெரிய ஆல்பம், ஒரு சென்சேஷனல் ஆல்பம்னு கூட சொல்லலாம். 16 வயது நிலை. இதில வந்து இந்த பாட்டு, அந்த பாட்டுன்னு தனித்தனியா சொல்ல வேண்டியதில்ல. ஹோல் ஆல்பம் கதை தெரியாம கேட்டா கூட அந்த ஊரு, அந்த கதைக்களத்துக்கு போயிட்டு அந்த ஃபீல் நமக்கு கெடைச்சிரும். அது ஆட்டுக்குட்டி, முட்டையிட்ட பாட்டு, செந்தூர பூவே, சோளம் விதைக்கையிலே, மஞ்ச குளிச்சி, செவந்தி பூ முடிச்ச, பயங்கரமான ஆல்பம். அது எப்படி எனக்கு டெஸ்கிரைப் அன்னைக்கிளிக்கு அப்புறம் நமக்கு பக்காவான ஒரு தெம்மாங்கு பாட்டெல்லாம் வச்சு கிராமத்துக்கு அப்படி அழைச்சிட்டு போனது. அதான் கபிலன் சார் கூட ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு. அவரு பாடலாசிரியர். 40 வருஷத்துக்கு முன்னாடி அ கிராமம்லாம் நகரமாயிட்டு இருந்தப்ப, நகரத்தெல்லாம் கிராமத்துக்கு கொண்டு போன ஒரு ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி அதுக்கெல்லாம் ஒரு பேஸ்மெண்டான ஒரு பாட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த அன்னக்கிளிக்கு அப்புறம் ஃபுல் தெம்மாங்கு பாட்டு இந்த 16 வயதிலே. இந்த பாட்டெல்லாம் தான் ராஜா சார் பாட்டுனா இப்படி இருக்கும்னு இப்ப டக்குன்னு நமக்கு மியூசிக்லாம் தெரியாதவங்க, இல்ல கம்மியா கேட்குறவங்க, ஓரளவுக்கு நோட் பண்ணி கேட்காதவங்கலாம் ரேண்டமா கேட்டோம்னா, ராஜா சார் பாட்டுனா இப்படி இருக்கும்னு அவங்க மைண்ட்ல ஒண்ணு இருக்கும்ல. அந்த ஃப்ளேவர் தெம்மாங்கு பாட்டு ஃப்ளேவர். அதுக்கு எல்லாமே பேஸ்மெண்ட் இந்த பாட்டு தான். இது அன்னக்கிளிலாம் தான். இதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு தோணுச்சு. இந்த ஆல்பமும் நான் ஒரு 4 இது போன ஒரு கேள்விக்குறிலாம் ஒரு 2, 3 தடவ திரும்ப திரும்ப கேட்டுட்டேன் புடிச்சு போயிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனப்போ உங்க கேட்ட ஃபீல் என்னம்மா இருந்திருக்கும்? அத வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா, இப்ப பழைய ஆல்பம் தான் நாங்க எடுத்து கேட்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இத கேட்டப்ப என்ன மாரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்? முறையா ஒரு விஷயத்த அனுபவிக்கிற மாரி, அது இவ்வளோ சந்தோஷமா இத லைஃப் லாங் நம்ம எடுத்துக்க போறோம். நம்ம கூடவே ஒண்ணு வரப்போகுது. இவ்வளோ சந்தோஷமான விஷயம். நம்ம சந்தோஷத்த நம்மளே எடுத்துக்கிட்ட மாரி ஒரு ஃபீல். ரொம்ப பயங்கரமா இருக்கும்.